இப்பொழுது நாங்கள் வந்திருக்கக்கூடிய ஜியாரம் சையீதா ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் பசலாவிலே இருக்கக்கூடிய ஜியாரம். இவர்களுடைய தந்தையினுடைய பெயர் ஷேக் இஸ்மாயில் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இவர்கள் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர்கள், சையீதா ராபியா அதவியா. அதனால் இவர்களுடைய தந்தைக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். 4வதாக பெண் பிள்ளை பிறந்த காரணத்தினால் இவர்களுக்கு ராபியா என்கின்ற பெயரையே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருந்தது. இவர்களுடைய தந்தையினுடைய கனவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றுகிறார்கள். எப்பொழுது என்று சொன்னால், இவர்கள் பிறந்த நேரம் இவர்களுடைய வீட்டில் எண்ணெய் இல்லாமல் இருந்தது, விளக்கு பற்ற வைப்பதற்காக. அப்பொழுது கவலையோடு அவர்கள் தொழுகையில் ஈடுபட்டார்கள். சுஜூதில் வைத்து அவர்களுக்கு தூக்கம் செல்லுகிறது. தூக்கத்திலே அவர்கள் சாய்ந்து விட்டார்கள். சாய்ந்த அந்த தூக்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல வந்தார்கள். கனவுல வந்து நற்செய்தி சொன்னார்கள். இந்த பிள்ளை உங்களுக்கு பிறந்திருக்கின்ற குழந்தை ஒரு விலாயத்து பெற்ற இறை நேசரான ஒரு பிள்ளையாக இருக்கின்றார்கள். இவர்களுடைய ஆதரவை 70 பேர்கள் ஷஃபாத்தை எதிர்பார்த்து இருப்பார்கள் என்கின்ற நன்மாராயணம் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அப்பொழுது ஷேக் இஸ்மாயில் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் ஏழ்மையாக இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்றைய காலத்தில் பஸ்ராவினுடைய கவர்னராக இருந்தவர்கள் ஈசா ஜாதான் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர் ஒவ்வொரு கிழமையும் எனக்கு 400 சலவாத்துக்கள் சொல்லி வருவார். வெள்ளிக்கிழமையுடைய இரவு 400 சலவாத்தை சொல்லி வருவார். இந்த கிழமை அவர் சொல்லவில்லை, நீங்கள் நான் சொன்னதாக சொல்லுங்கள், 400 சலவாத்துக்கள் நீங்கள் ஓதாததற்கு திண்டகுத்தமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், எனக்கு 400 திர்ஹங்கள் சதக்கா கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள், இது நாயகம் சொன்னதாக நீங்கள் சொல்லுங்கள் என்று. அந்த நேரத்தில் கனவில் இருந்தவர்கள் விழித்தவர்கள் ஷேக் இஸ்மாயில் அவர்கள் கவர்னரான ஈசா ஜாதான் அவர்களிடத்தில் போய் சொன்னார்கள் இந்த செய்தியை. அவர் அதிசயப்பட்டார். நான் தனியாக செய்து வரைந்த ஒரு அமலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதாக இவர்கள் சொல்கிறார்களே, சரியாக சொல்கிறார்களே என்று அவர் உணர்ந்து கொண்டு அந்த 400 திர்ஹத்தையும் கொடுத்து 4000 திர்ஹம் வேறாக கொடுத்தார்கள் என்கின்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்க்க முடிகின்றது. சையீதா ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களுடைய பசராவிலே அவர்கள் வளர்ந்ததினால், அடக்கம் செய்யப்பட்டதினால் ராபியத்துல் பசரியா என்றும், குடும்ப கோத்திரத்தினுடைய பெயர் ராபியத்துல் அதவியா, அதவி என்கின்ற பெயரிலும் அழைக்கப்படுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தாயார் அவர்களுடைய பரக்கத்தினால் எங்களுடைய எல்லா ஹாஜத்துக்களையும் நாட்டு தேட்டங்களையும் நிறைவேற்றி வைப்பானாக. شيخ القادرية أسياد الحضراء أقطاب الصوفية أرجوكم جودوا بنظرة يا أهل الغوثية أمدادك يا رفاعي نظرة رفاعية أمدادك يا رفاعي شيخي العرج راعي أحباب الصوفية أنتم أسياد الحضراء أقطاب الصوفية أرجوكم جودوا بنظرة يا أهل الغوثية. وعطنطا أنا ناوي زور الشيخ الطنطاوي، عطنطا أنا ناوي زور الشيخ الطنطاوي، يا ما مقام حاوي هيبة نورانية أنتم أسياد الحضراء أقطاب الصوفية أرجوكم جودوا بنظرة يا أهل الغوثية. يا أبو الحسن مولانا
لا إله إلا الله لا إله إلا الله لا إله